ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி 2025 ரிஷபராசி ஜூன் 28ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோக பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். 2025ஆம் ஆண்டில் ஜூன் 28ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது. சுக்கிரனே எல்லா மனித உயிர்களுக்கும் காதலுக்கு காரணமாக இருப்பார். காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் 28ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சியாகிறார். பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி ஆவார். திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார். இதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள். வண்டி வாகனம், தொழில், கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கு சுக்கிரன் முக்கியமானவர். நவக்கிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள் நட்சத்திர பாதங்களையும், மிருகசிரிசம் 1, 2 ஆகிய 9 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அன்பு, பாசம், கருணை என்பது இயல்பிலேயே அவர்களின் இரத்தத்தில் ஊறியிருக்கும். கலைத்துறை மீது அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். மிகுந்த தன்னம்பிக்கை, வைராக்கியம் மிக்கவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். எண்ணம் ஓங்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியிலேயே வந்து அமர்கிறார். ராசிநாதனான சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். தனவரவு அதிக அளவில் இருக்கும். நல்ல குடும்ப அமைப்பு உண்டாகும். வாக்கு வலிமை அதிகரிக்கும். நினைத்தது நடக்கும். உங்களுடைய சுயமரியாதை, மதிப்பு சமுதாயத்திலும் குடும்பத்திலும் அதிகரிக்கும். அதிகாரம் கைக்கு வரும். நினைத்த காரியங்கள் அனைத்தையும் செயல்படுத்தும் காலகட்டமாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். மனம், சிந்தனை, எண்ணங்கள் நல்ல விதமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போது கால விரயம் என்பது குறையும். சொத்துக்கள் வாங்கும் யோகம். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அடையும் காலகட்டமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியாவதால் சூரியன் 4ஆம் அதிபதியாக இருப்பதால் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்க வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு அது சாத்தியமாகும் காலமாக இருக்கும். இடமாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கும். உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம் என அனைத்து மாற்றங்களும் நிறைவேறும் வாய்ப்புகள் உள்ளது. அரசு சார்ந்த விஷயங்களில் நன்மை உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும். அதிகாரம் உங்கள் கைக்கு வரும். சம்பள உயர்வு கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும். ஜூலை 7ஆம் தேதி முதல் சுக்கிரன் நட்சத்திர ஸ்தானத்தில் சுக்கிரன் பேச்சியாகும் போது அம்மா சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெறும். பயணங்கள் செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலம் நன்மைகள் பெறுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இசை, பாட்டு, எழுத்து, பேச்சு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் யோகம் உண்டாகும். நீங்கள் செயல்படும் துறையில் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவீர்கள். வெளிநாடு வேலை. செவ்வாயின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் போது, அதாவது ஜூலை 20ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு நிறைய பேர் வெளிநாடு செல்வதற்கான எண்ணம் வரும். வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் நுழைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கூட்டு தொழில் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்வீர்கள். கூட்டு தொழிலில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். நிறைய முதலீடு செய்யும் யோகமான காலகட்டமாக இருக்கும். கவனம். சுக்கிரன் வலிமை பெற்றுள்ளதால் கடன்களை அதிக அளவில் வாங்காமல் இருப்பது நல்லது. வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அரசாங்க துறையில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. வேலை வாய்ப்பில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.